கடனாக வாங்கிய 60 லட்சம் ரூபாயை கேட்ட பெண் ஆசிரியருக்கு கொலை மிரட்டல் விடுத்த பாஜக பிரமுகர் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் தேடி வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் பெருங்களத்தூர் மேம்பாலம் அருகே உள்ள காமராஜர் சாலையில் வசித்து வருபவர்கள் சுப்பிரமணியம், ரம்யா தம்பதியர். சுப்பிரமணியம் வெளிநாட்டில் பணிபுரிந்து வரும் நிலையில் அவருடைய மனைவி ரம்யா ஆலப்பாக்கம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் ஆசிரியராக உள்ளார். இந்நிலையில் 2021ஆம் ஆண்டு இவரது வீட்டின் அருகாமையில் உள்ள கே சிக்கன் கடைக்கு சென்று சுப்பிரமணியன் சிக்கன் வாங்க சென்றபோது அப்பொழுது பாஜக பிரமுகர் பழனிவேல் என்பவர் அறிமுகமாகியுள்ளார். அப்பொழுது தான் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வருவதாகவும் பாஜகவில் பீர்க்கன்காரணி இரும்புலியூர் பகுதி பொறுப்பாளராக பதவி வகித்து வருவதாக தெரிவித்தார். இந்நிலையில் சுப்பிரமணியம் மீண்டும் 2021ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் வெளிநாடுக்கு சென்றார். அப்பொழுது சுப்பிரமணியத்திடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்ட பாஜக பிரமுகர் பழனிவேல் தன் மனைவிக்கு உடல்நிலை சரியில்லை என கூறி 20 லட்சம் ரூபாய் பணத்தை வங்கிக் கணக்கில் வாங்கியுள்ளார். அது மட்டுமல்லாமல் விஜயலட்சுமி, கணேஷ் என பலரை அறிமுகம் செய்த ஆக மொத்தம் 60 லட்சம் வரை பழனிவேல் பணத்தை மோசடி செய்துள்ளார். தாம்பரம் செய்திகளுக்காக எஸ் பிரபு. தேவகி அவங்க அக்கௌண்ட் நம்பருக்கு டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கேன். எந்தெந்த தேதியில் டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கேன் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து காவல்துறையிடம் சப்மிட் பண்ணியிருக்கிறேன். நான் இது சம்பந்தமா எஃப்ஐஆர் காப்பி போட்டிருக்காங்க. பீர்க்கங்காரணை பெருங்களத்தூர் ஸ்டேஷன்ல இது சம்பந்தமா எஃப்ஐஆர் காப்பி போட்டுட்டாங்க. எல்லா காசையும் கொள்ளையடிச்சிட்டு இதுதான் எஃப்ஐஆர் காப்பி போட்டது. எஃப்ஐஆர் காப்பி போட்டப்போ கூட இந்த மாதிரி நிறைய பணத்தை, எங்களுது மட்டும் இல்ல, நிறைய பேர்த்தோட பணத்தை எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு கோயில் குளம்னு இந்த மாதிரி அவர் ஃபேமிலியோட ஜாலியா சந்தோஷமா சுத்தி வந்துட்டு இருக்கிறாரு. நாங்க தான் இங்க உயிர் பயத்தோட இங்க உட்கார்ந்து இருக்கிறோம். நாங்க இந்த மாதிரி தமிழக முதல்வர் தான் இதுக்கு தகுந்த நடவடிக்கை. அந்த லேண்ட் என்னதுக்கா? லேண்ட் பேப்பர் அது என்ன கதை சொல்லுங்க, காட்டுங்க. பேப்பர் கணேசன் அவரு அது இவங்க மாதிரி அவர் கூட இருக்க கணேசன் அப்படின்றவரோட லேண்ட் வந்துட்டு என் வீட்டுக்காரருக்கு ரிஜிஸ்டர் பண்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. இப்ப அதை போய் விசாரிச்சா அது வந்து புறம்போக்கு நிலம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு கட்சியில இருந்துட்டு ஒரு கவர்மெண்ட் நிலத்தை கூட பொய் சொல்லி விற்கிறாங்க. பட்டா நிலம் அப்படின்னு சொல்லி பொய் சொல்லி விற்கிறாங்க. இதுக்கும் என் வீட்டுக்காரர் காசு அனுப்பிச்சிருக்கிறாரு. இந்த கணேசனும் அப்படிதான் வந்து இப்ப இது வந்து பேங்க் டிரான்சாக்ஷன் அவரோட ஃப்ரெண்டுக்கு அக்கௌண்ட்